Taste the Daily. அண்மை செய்தி. முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கும் வாய்மூடி மௌனியாக இருக்கும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கும் வாய்மூடி மௌனியாக இருக்கும் திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுடைய விவசாய தேவைக்காகவும் பல மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையில் தமிழக நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை ஆண்டுதோறும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது வழக்கம் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாண்புமிகு அம்மாவின் அரசு ஆட்சியில் 2020-21 வரை முல்லை பெரியாறு அணையினுடைய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள கேரள வனத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு பராமரிப்பு பணிகள் எந்தவிதமான இடையூறுமின்றி மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் திரு ஸ்டாலினின் விடியா திமுக ஆட்சியில் இந்த ஆண்டு வழக்கம் போல் முல்லை பெரியாறு அணையில் மராமத்து பணிக்காக தமிழ்நாடு நீர்வளத்துறை அதிகாரிகள் கட்டுமான பொருட்களை 3 நாட்களுக்கு முன்பு 2 லாரிகளில் கொண்டு செல்லும் பொழுது வல்லக்கடவு என்ற இடத்தில் கேரள வனத்துறை சோதனை சாவடியில் கட்டுமான பொருட்கள் கொண்டு சென்ற 2 லாரிகளை தடுத்து நிறுத்தப்பட்டன என்று செய்திகள் வருகின்றன என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கேரள நீர்வளத்துறையிடம் பொதுப்பணித்துறை அனுமதி பெற்ற பின்னரே கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதாக தமிழக அதிகாரிகள் தெரிவித்தனர் என்றும், ஆனால் தங்களுக்கு இது குறித்து எந்த தகவலும் வராததால் அவற்றை அனுமதிக்க மாட்டோம் என்று நேற்று வரை கேரள வனத்துறை கட்டுமான பொருட்கள் கொண்டு சென்ற 2 லாரிகளையும் முல்லை பெரியாறு பகுதியில் அனுமதிக்கப்படவில்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தி அறிந்து முல்லை பெரியாறு அணையை நம்பி இருக்கக்கூடிய 5 மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கு கடும் கொந்தளிப்பில் இருப்பதாகவும், இதனைத் தொடர்ந்து 5 மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழக கேரள எல்லையான தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை மறியலில் ஈடுபட்ட போது அவர்கள் ஈடுபட முயன்ற போதும் தமிழக காவல்துறை தடுத்து நிறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறார். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதாக கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்கு தேவையான அனுமதி பெறாமல் வேடிக்கை பார்க்கும் திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திரு ஸ்டாலினின் திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கும் வாய்மூடி மௌனியாக இருக்கும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் எந்தவிதமான இடையூறும் இன்றி மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். 5 மாவட்டங்களின் விவசாய தேவைக்காகவும் பல மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது முல்லை பெரியாறு அணை என்று
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் எந்தவிதமான இடையூறும் இன்றி மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என திறனற்ற திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.